சென்னை அம்பத்தூரில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. அம்பத்தூர் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பட்டாசுகளை வெடித்தும் மலர்களை தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் புரட்சித் தமிழருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்து கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள். துரோகி என அடையாளம் காட்டப்படுகின்ற நபர் என்றால் அது ஸ்டாலின் தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். 5 ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டும்தான் அனைத்து பலன்களும் கிடைத்துள்ளதாகவும் விமர்சனம். கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லியிருக்கின்றார். யார் துரோகி? திரு ஸ்டாலின் துரோகி. திரு கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோக செயல், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்டாலின் தான் துரோகி. துரோகி என்று அடையாளம் காட்டப்படுகின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு நிறைவு பெற இருக்கின்றது. 2021 இருந்து 2026 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? என்ன பலன் கிடைச்சது? திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அதிகமாக விற்பதே திமுக நிர்வாகிகள்தான். 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்களை போதைக்கு அடிமையாக்கி சீரழித்த துரோகி ஸ்டாலின் என புரட்சித் தமிழர் ஆவேசம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல? உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமையாக்கிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நாம் அழகழகாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை சீரழித்தவர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரே திரு ஸ்டாலின் அவர்கள். மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். பல முறை எடுத்து சொன்னேன், அவர்கள் செவிசாய்க்கவில்லை. தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்துவிடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதைப் பொருள் அதிகமாக விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். உண்மைதானே? ஸ்டாலினின் திமுக ஆட்சியில்தான் தமிழகம் தலைகுனியும் நிலை ஏற்பட்டுள்ளது. 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக கொண்டு ஆட்சி திமுக ஆட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு? பலமுறை சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முன்பு சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை, தில்லு, திராணி, தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தலை குனிகின்ற நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தலை நிமிரல, தலை தொங்கி போச்சு திரு ஸ்டாலின் ஆட்சியில.
நகர்ப்புற நிர்வாக அமைச்சர் வெளிநாட்டிற்கு பணம் அனுப்பியுள்ளார். இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? வறுமையின் காரணமாக பொதுமக்களின் உடலில் இருக்கின்ற உறுப்புகளை விற்பனை செய்ய வைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்றும் பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அலங்கோல ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? வர வேணுங்களா? சத்தமா சொல்லுங்க. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் வெளிநாட்டு சென்ற ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருவோம் என புரட்சி தமிழர் பேச்சு. 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்கின்றன. 73 ஆண்டு காலம் 2021 வரை ஆண்ட கட்சிகள் வாங்கிய கடன் 4,85,000 கோடி. 5 வருஷம் தான் திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கினது மட்டுமில்ல, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இவ்வளவு கடன் வாங்கிட்டு இன்றைக்கு பேசிட்டு இருக்கார் ஸ்டாலின். சரி, கடன் வாங்குறீங்க, திட்டத்தை கொண்டாந்தீங்களா? இல்ல. கடன் ஒரு பக்கம் வாங்குறீங்க, திட்டம் இதுவல்ல. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் பட்டியலின மக்களுக்கு தரமான கான்கிரீட் வீடுகள், மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மாணவர்கள் கடனை அரசே திருப்பிச் செலுத்தும் உள்ளிட்ட எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை, தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்த புரட்சி தமிழர். மக்கள் அவர்கள் வீடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு தனியாக அதிமுக ஆட்சியில் இடத்தை அதிமுகவை வாங்கி அற்புதமாக கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். நம்முடைய நகர்ப்புறத்தில் இருந்து ஆட்டோ புதிதாக வாங்கிட்டு ஆட்டோ சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இப்படி பல திட்டம் அதிமுக ஆட்சி வந்தவுடனே செயல்படுத்தப்படும். ஆட்சி முடியும் தருவாயில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் மத்திய அரசின் திட்டத்திற்கு ஜெராக்ஸ் எடுத்து அறிவித்த திமுக அரசு. அரசு ஊழியர்கள் திமுக அரசின் மீது பதற்றத்தில் உள்ளதாகவும், ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய சூழலில் அவர்கள் உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்புன்னு சொன்னார். அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் சொன்னார். அரசு ஊழியர்களை நம்பி திமுக வாக்களிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது. எவ்வளோ முறை முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. அந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த செவி சாய்க்கல. பிறகு வேற வழி இல்லாம ஆட்சி முடிய போகுது. 6 மாசத்துக்கு முன்பு எல்லா சங்கங்களும் போராடிச்சு. பிறகு ஸ்டாலின் ஒரு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பெயரை வச்சு ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சார். இது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து சில மாற்றம் செஞ்சு அறிவிச்சிட்டார். சில சங்கங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியாத கையாளாகாத முதலமைச்சர் ஸ்டாலின். நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சான்று என புரட்சி தமிழர் விமர்சனம். ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு பேணி காக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தா தான் மக்கள் பாதுகாப்பா இருக்க முடியும். ஆனா இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்குக்கு டிஜிபியோட நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு டிஜிபிக்கு ஓய்வு பெற வேண்டும் என்றால் அந்த ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு பிறகாகவே
அதுல யாரெல்லாம் தகுதியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அந்த யூபிஎஸ்சி அதுல 3 பேர் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பி அதுல ஒருவரை மாநில அரசாங்கம் டிஜிபியை நியமிக்கணும். 6 மாசம் ஆச்சு, போடவே இல்லை. பிறகு அதுக்கு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க சட்ட ஒழுங்கு. அவருக்கு உடம்பு சரியாத உடல்நிலை சரியாம மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படிப்பட்ட திறமையில்லாத அரசாங்கம் தேவையா? ஏழை பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக உணவுப் பொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தது அதிமுக அரசாங்கம் என பொதுச் செயலாளர் பெருமிதம். எந்த ஒரு திட்டத்திற்கும் ஸ்டாலின் அரசு குழு அமைப்பதுடன் அந்த திட்டத்தை முடித்து விடுவார்கள் என்றும் சாடல். அரசாங்கம் செயல்படுத்தியதா? எதுவுமே இல்லை. தினந்தோறும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவார், அப்படியே ஒரு பேரை வைப்பார், பத்திரிகையில் அழகா விளம்பரம் வரும், போட்டோ ஷூட், அப்படியே வந்து நிற்பார், ஒரு பேட்டி கொடுப்பார், அதற்கு பத்திரிகை ஊடகங்கள் அப்படியே விளம்பரம் கொடுப்பாங்க. அதோட அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. அதோட திட்டத்தை அறிவிப்பார், ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பார், அதுக்கு ஒரு குழு போடுவார், அதோட முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் குழு போடுகிற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். இந்தியாவில் வேற அரசாங்கம் எங்கேயுமே இப்படி குழு போட்டதா வரலாறு கிடையாது. ஏதோ குழு 1-2 போடுவாங்க. ஆனா திமுகவில் எல்லா திட்டத்துக்கும் குழு போட்டு ஒரு தலைவரை போட்டு அதோட அதை முடிச்சிருவாங்க. குழு அரசாங்கம் திமுக அரசாங்கம், குழு அரசாங்கம். திமுக ஆட்சியில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக பொய் சொல்லும் ஸ்டாலின். தொழில்துறை அமைச்சரிடம் வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை எடுத்து காண்பிக்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்ய சொல்றார். அப்படியே ஸ்டாலின் அவர்களே, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். இந்த அம்பத்தூர் ஆவடியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? அத்தனையும் பொய். நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். தொழில்துறை அமைச்சரை தொலைக்காட்சியின் வாயிலாக அவளுக்கு கோரிக்கை வச்சேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டீங்க, எவ்வளவு முதலீடு ஈர்த்தீங்க, அதனுடைய நிலை என்ன, எத்தனை தொழில் துவங்கப்பட்டுகின்றது, எந்தெந்த நிலையில் இருக்கின்றது, எத்தனை தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னா வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டுறார். வெள்ளை பேப்பரை எடுத்து தொழில்துறை மந்திரி காட்டுறார். அவர் உண்மைத்தான் சொல்லிட்டார். எதுவுமே செய்யல. செஞ்சா தானே காட்ட முடியும். வெள்ளை பேப்பரை காட்டுறதுதான் அவருடைய சாதனை. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடியை மத்திய அரசிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு வந்தது அதிமுக அரசு. அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள் என தமிழகமே ஸ்டாலின் ஆட்சியில் போராட்ட களமாக மாறிவிட்டது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டுவதற்காக இன்றைக்கு இந்த சென்னை மாநகர மக்கள், சென்னை புறநகர பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்தியாவிலேயே, தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி மத்தியிலே அனுமதி பெற்று அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்த பெருமை அண்ணா திமுகவை சேர். பல வாக்குறுதி கொடுத்தார். அரசு ஊழியர்களுக்கு பல ஓய்வு திட்டம் நிறைவேற்றல, செவிலியர்களுக்கு நிரந்தர பணி செயல்படுத்தல, போராட்டம். தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி, அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றல, அவர்கள் போராட்டம். சத்துணவு அமைப்பாளர்கள் அவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு போராட்ட களமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலில் இதெல்லாம்
மக்கள் வெளிப்படுத்துவார்கள். ஹவாலா பணத்தை மத்திய அரசு கைப்பற்றி விடும் என்பதால் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பணத்தை வெளிநாட்டிற்கு அனுப்பியுள்ளதாக குற்றச்சாட்டு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. நீங்க 2 வருஷத்துக்கு முன்பு நிதியமைச்சர், அப்போ நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், எல்லா ஆடியோலையும் கேட்டிருப்பீங்க, 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம திரு சபரீஸ்வர், திரு உதயநிதி அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று எல்லா வலைதளங்களிலும் வந்தது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்பவே 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருப்பாங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹவாலா பணம் இங்க இருந்தா மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை கைப்பற்றி விடும் என்று சொல்லி இங்க இருக்கின்ற இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கார். வலைதளத்தில் வந்திருக்குது. அந்த பணம் அனுப்பப்பட்ட தகவல்கள் எல்லாம், செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வலைதளத்தில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? நினைவில்லாத மனிதர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மக்கள் பிரச்சனையை ஆணித்தனமாக சட்டமன்றத்தில் எடுத்துரைத்த கட்சி அதிமுக என புரட்சித் தமிழர் பெருமிதம். திட்டங்களை செஞ்சிட்டார ஸ்டாலின். அவளுக்கு நினைவே வச்சுக்க முடியலையா? நினைவு இருந்தா தானே வச்சுக்க முடியும். நினைவில்லாத மனிதர், நினைவில்லாத மனிதர் திரு ஸ்டாலின் அவர் நினைவிலேயே வச்சிருக்க முடியலையா? அவ்வளவு திட்டத்தை நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கிட்டாராம். அது உண்மையா? உங்களுக்கு நினைவு இருந்திருந்தால் நேற்றைக்கு முன்தினம் நான் சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது சட்டமன்றத்துக்கு வந்து இன்றைக்கு முதலமைச்சர் என்ற முறையில், பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு முறையாக பதில் சொல்லியிருந்தா சொல்லுவது நியாயம். ஏன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களே. திரு ஸ்டாலின் அவர்களே, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துக்கிறாங்க அதிமுகவுக்கு. மக்களுடைய பிரச்சனையே ஆணித்தரமா சட்டமன்றத்தில் எடுத்து வைத்த கட்சி அதிமுக கட்சி. ரெய்டுக்கு பயப்பட மாட்டேன் என்று சொன்ன ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்த புரட்சி தமிழர். தில்லு திராணி தெம்பு இருந்தால் திமுக அமைச்சர்கள் மீது உள்ள வழக்கை நீதிமன்றம் சென்று சந்திக்க தயாரா என்று ஸ்டாலினை சாடிய அதிமுக பொதுச் செயலாளர். ரெய்டுக்கு பயப்பட மாட்டாராம். ரெய்டுக்கு பயப்படலைன்னா நீ ஏன் பேசுற? நீ ஏன் பயப்படலையே? எதுக்கு காட்டுற? இன்னைக்கு இருட்டில் போகும்போது கத்திக்கிட்டே போவேன். பயந்தாங்கோழி தான் இருட்டில் போகும்போது கத்திட்டு போங்க. அப்படி ரெய்டுக்கு பயப்பட மாட்டேன்னா மடியில் கனம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கத்தான் செய்யும். திரு ஸ்டாலின் அவர்களே, என் மீது வழக்கு போட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில 4800 கோடி ஊழல் செய்தார் என்று வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மீதும் உயர்நீதிமன்றத்திலே அதை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டின் பேரில் உயர் நீதிமன்ற விசாரிக்கப்பட்டது. அப்பொழுது என் மீது வழக்கு போட்ட உங்களுடைய வயதானவர் அவர் திரு RS பாரதி அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார். அவர் என் மீது போட்ட வழக்கை திரும்ப பெறுவதா சொன்னார். இல்ல நான் நடத்துறேன், நான் நீதிமன்றத்தில் நடத்துறேன். இதுவரைக்கும் என்னை பத்தி பேசுனீங்க, மக்களிடத்தில் ஒரு பொய்யான கருத்தை பதிவு வச்சுட்டீங்க. உடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தா சொல்லியிருக்கிறீங்க, பதிவாக இருக்குது. அது அப்படியே ரிக்கார்டில் இருக்கும். அதனால நான் இந்த நீதிமன்றத்தில் என் மீது போடப்பட்ட வழக்கை சந்திக்கிறேன்னு சொன்னார். நீதியரசர் கேட்டார், அந்த வழக்கு போட்டவரே திரும்ப பெறாங்க, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இதை சொன்னேன். ஏற்கனவே பேசி என் மீது ஒரு அவதூறான செய்தியை பரப்பிட்டாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தால் தான் அந்த களங்கம் போகும் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தன் மீது இருக்கின்ற வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன முதல் ஆள் நீங்க தான் சொன்னார்.
தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்காங்களா, போய் நீதிமன்றத்தில் சந்தி. வெறும் 1000 ரூபாய் வழங்கிவிட்டு ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் 5 லட்சம் வரை திமுக அரசு கூடுதலாக வசூலித்து விட்டதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சாடல். கோவை குனியமுத்தூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் பங்கேற்ற அவர் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சியாக உள்ளதாக குற்றச்சாட்டு. திமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவங்க கூட்டணி இருக்காங்க. அந்த கூட்டணி தனித்தனியா பார்த்தா அந்த கூட்டணிக்கு என்ன வாக்கள் இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அப்படியே பார்த்து பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. மக்கள் சக்தி தான் கடைசியில முடிவு பண்ணும். மக்கள் சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அதிமுக தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசை மட்டும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க திமுக. மத்திய அரசு பாஜக கட்சி அது பண்ணல இது பண்ணல, அவங்க கேட்டதெல்லாம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை இன்னைக்கு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் ஃபைல் அனுப்பல. ஆனா ஒரு ஃபைல் போனா சரியான முறையில் ஒரு இதான் போடுவாங்க டிபார்ட்மெண்ட் அதிகாரிங்க, அது சரி பண்ணி அனுப்பணும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் புரட்சி தலைவி பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பி தங்கமணி துவக்கி வைத்தார். 3 பிரிவுகளாக 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற பந்தயத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்ற நிலையில் போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மகளிருக்கு 5000 கொடுத்தாலும் 50000 கொடுத்தாலும் தேர்தலில் திமுக வெற்றி பெற முடியாது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய டிடிவி தினகரன், பணநாயகத்தை நம்பி வெற்றி பெற்றுவிடலாம் என நினைத்த திமுகவிற்கு அதிமுக கூட்டணியால் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக சாடல். 5000 இல்ல 50000 கொடுத்தாலும் இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அனைத்து தரப்பு மக்களும், அது பொதுமக்கள்லேருந்து விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், பால்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் எப்படியாவது பணநாயகத்தை நம்பி பணபலத்தால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமை பெற்றவுடன் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்ட பிறகு உண்மையிலேயே அவர்கள் அச்சமுற்றிருக்கிறார்கள் என்பதாக தான் அவர்களுடைய செயல்பாட்டில் தெரியுது. சென்னை அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள கடையில் பணிபுரியும் பெண் ஊழியரின் பெயருக்கு வந்த மர்ம பார்சல் வழக்கில் 3 நபர்களிடம் விசாரணை. பெண் ஊழியர் தம்பிக்கும் தினேஷ்குமார் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளதால் அவரது தம்பியை பயமுறுத்துவதற்காக அவரது நண்பர்கள் மூலம் மண்டை ஓடு, எலும்புகள் மற்றும் விபூதி அடங்கிய பார்சலை கொடுத்து அனுப்பியதாக விசாரணையில் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விவசாய நிலத்தில் அழுகிய நிலையில் கிடந்த 50 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மீட்பு. திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் மர்ம மரணங்களால் மக்கள் அச்சம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் சாலையில் சென்ற பெண்ணிடம் தங்கச் செயினை பறித்துச் சென்ற பொறியியல் பட்டதாரிக்கு தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக பொய் வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த திமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் பட்டதாரி இளைஞர்களை கொள்ளையர்களாக மாற்றி உள்ளதாக எழும் விமர்சனம். திருப்பூர் மாவட்டத்தில் தங்கி பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக பதிவிட்டு வந்த 6 பேர் பிடிபட்டனர். பிடிப்பட்டவர்களை டெல்லிக்கு அழைத்துச் சென்று விசாரிக்க கியூ பிரான்ச் போலீசார் திட்டம்.
கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்கள் சொல்லொண்ணா துயரத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையில் எங்கள் சாதனைகளை நாங்களே மிஞ்சுவோம் என்ற முதல்வர் ஸ்டாலின் பேச்சுக்கு எதிர்ப்பு. பொம்மை முதல்வர் என்ற பட்டத்தை உங்களை தவிர வேறு யாரும் மிஞ்ச முடியாது ஸ்டாலின் அவர்களே என எழும் கடும் விமர்சனம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கருப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கணேசபுரத்தில் 5 ஆண்டுகளாக மின் விளக்கு, கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாத நிலையில் வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவிப்பு. திமுகவினர் யாரும் ஓட்டு கேட்டு தங்கள் கிராமத்திற்கு வரக்கூடாது என மக்கள் ஆவேசம். ஈரோடு மாவட்டம் கவுண்டச்சிபாளையத்திற்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய், சாலைகள் பராமரிப்பு மற்றும் தெரு விளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலை. திமுக அமைச்சரை சந்தித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி சென்னிமலை சாலையில் பேனர்கள் வைத்து எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நெடுஞ்சாலையோரம் அமைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தால் சாலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் விபத்து ஏற்படும் அபாயம். பாதுகாப்பான இடத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை வைக்க வழிவகை செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்ட சுகாதார அலுவலக வாயிலில் மூடப்படாத நிலையில் இருந்த கால்வாயில் கூலி தொழிலாளி மதுபோதையில் தவறி விழுந்து உயிரிழந்த பரிதாபம். மூடப்படாத கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் கட்டுக்கடங்காத மது விற்பனையால் இன்னும் எத்தனை பேரை இந்த ஸ்டாலின் அரசு காவு வாங்க காத்திருக்கிறதோ என்றும் பொதுமக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். வாழ்வாதார பிரச்சினைக்காக போராடும் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தில் அதிமுக தொழிற்சங்கத்தின் தேயிலை தோட்டப்பிரிவு மாநில தலைவர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிப்பு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிப்படி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் கூட்டமைப்பினர் மாநிலம் தழுவிய பட்டினி போராட்டம். நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன் நடந்த போராட்டத்தில் திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கம். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டை காமராஜர் சாலையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக சாலையில் தேங்கும் கழிவுநீரால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. பூந்தமல்லி நகராட்சியில் பலமுறை புகார் அளித்தும் கண்டு கொள்ளாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. புழல் சிறையில் தலையில் காயமடைந்த சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த ஆயுள் கைதி ஸ்டான்லி மருத்துவமனையில் 25 நாட்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தனது தம்பியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உயிரிழந்தவரின் சகோதரி கண்ணீர். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சப்ஜெக்ட் டீச்சர்ஸை உதவி எழுத்தராக நியமிக்க தடை விதித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்து 1 வாரத்திற்குள்ளேயே அதனை திரும்பப் பெற்ற அவலம். பயிற்சி பெறாத புதிய உதவி எழுத்தர்களால் திருப்திகரமற்ற முடிவு கிடைத்ததால் சப்ஜெக்ட் டீச்சர்ஸை மீண்டும் அனுமதிக்க முடிவு. தமிழக கடற்கரையோர மாவட்டங்களில் இருந்து இலங்கைக்கு போதை மாத்திரைகள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ள நிலையில் அப்பாவி தமிழக மீனவர்களை கடத்தல்காரர்கள் என குற்றம் சாட்டி இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து வரும் அவலம். உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய உடனடி நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தியுள்ள மீனவர்கள் இதுகுறித்து ஸ்டாலின் சிந்திப்பாரா என கேள்வி. இலங்கை கடற்படையினர் கைது செய்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களையும் 4 விசைப்படகுகளையும் விடுவிக்க கோரி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் அடையாள வேலை நிறுத்தம். மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்களும் மீனவர்களின் உறவினர்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் 2023-24 ஆண்டு 37,749 கோடி ரூபாயாக இருந்த மானிய செலவு 2024-25 ஆண்டு 39% உயர்ந்து 52,603 கோடி ரூபாயாக அதிகரிப்பு.
மக்களுக்கு உறுதியான உள்கட்டமைப்பு வசதி, வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு பணத்தை செலவிடாமல் அப்பாவி ஏழை மக்களின் வாக்குகளை ஏமாற்றி பெறுவதற்காகவே சுமார் 52,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஸ்டாலின் அரசு ஊதாரித்தனமாக செலவிட்டுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கவலை. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குறுவை, சம்பா, தாளடி பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்து பல மாதங்கள் ஆகியும் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்குவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது அலைக்கழித்து வருவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் உடனடியாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 3 ஆண்டுகளாக சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். வெற்று வாக்குறுதி அளித்து சமாதானப்படுத்த முயன்ற அதிகாரிகளிடம் கிராம மக்கள் வாக்குவாதம். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளால் ஏற்படும் கூட்ட நெரிசலை குறைக்க தெற்கு ரயில்வே அதிரடி நடவடிக்கை. எழும்பூரில் இருந்து புறப்படும் மற்றும் வந்து சேரும் விரைவு ரயில்கள் மாம்பலம் ரயில் நிலையத்தில் 1 நிமிடம் தற்காலிகமாக நின்று செல்லும் என அறிவிப்பு. சென்னை வலசரவாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணியின் போது 50 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்த ஜார்க்கண்ட் தொழிலாளி உயிரிழப்பு. உரிய பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றப்படாததால் இதுபோன்று தொழிலாளர்கள் அடிக்கடி உயிரிழப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் அதில் பயணம் செய்த 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். அரசு பேருந்தை ஓட்டுநர் அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் இயக்கியதே விபத்துக்கு காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் மாசி பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலம். ஓம் சக்தி அங்காளமா என்ற முழக்கத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வரும் நிலையில் விளைந்த விவசாய பொருட்கள் மற்றும் தானிய வகைகளை தேரின் மீது இறைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ரொக்கமாக வசூலிக்கப்படுவதை நிறுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பரிசீலனை. ஃபாஸ்டாக் UPI மூலம் மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் என்றும் ரொக்கமாக செலுத்தினால் இரட்டிப்பு கட்டணம் விதிக்கப்பட இருப்பதாகவும் தகவல். ஆந்திர அரசு டெல்லியில் நடைபெற்ற இந்தியா AI இம்பாக்ட் சமிட்டில் 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு அமராவதியை உலகளவிலான குவாண்டம் வேலியாக்கும் திட்டத்தில் உச்சம் தொட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசு தமிழகத்தில் குவார்ட்டர் பாட்டில் விற்பனையில் இலக்கு நிர்ணயித்து உச்சம் தொட்டு வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். செயற்கை நுண்ணறிவு தொழிலாளர் சந்தையை சுனாமி போல தாக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா எச்சரிக்கை. உலக அளவில் 40% வேலைகளும் வளர்ந்த நாடுகளில் 60% வரையும் வேலைகள் பாதிக்கப்படும் என எச்சரிக்கை. இந்தியா மற்றும் பிரேசில் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் $20 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயம். பிரதமர் மோடி மற்றும் பிரேசில் அதிபர் லூலா இடையிலான பேச்சுவார்த்தையில் முடிவு. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த வரி விதிப்பு செல்லாது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மற்றும் அதன் தாக்கத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய அரசு தகவல். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பின் சாத்தியங்களை ஆராய்ந்து வருவதாக தெரிவிப்பு.